எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பிணைத்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவால் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி எம்மடன் அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகை தாயாருடனவர் அருள்தரும் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவகுணியாருடைய திருவடிகளை நீல நினைந்து தவத்திரு தொண்டசீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைச்சொல்லர்களே, நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகள் ஆரூரிலே பூங்கோயில் பெருமானை வழிபாடு செய்வதற்காக புற்றிடங்கொண்ட பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது பறவையாரை கண்ணுறுகிறார். அப்படி பறவையாரை கண்ணுற்ற நிலையினை சேக்கிழார் பெருமான் அவர் மனசில் பார்த்தவுடனேயே பண்டை விதி கடைகொட்ட பறவையாரும் கண்டார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். அதே மாதிரி நம்பிகளும் போன பிறப்பனுடைய அதாவது கைலாயத்தில் இருந்த அந்த தொடர்ச்சியின் காரணமாக அவரும் பார்க்கிறார். பார்த்த உடனேயே அங்கிருந்த அடியார் பெருமக்களிடத்திலே என்னுடைய மனம் கொண்ட மயிலியலின் இன்தொண்டை செங்கனிவா இளங்கொடிதான் யார் என்று சொல்லி அடியார்கிட்ட கேட்கிறார். அப்போ அடியார்களெல்லாம் சொல்கிறாங்க, அவர் நங்கை பறவையார் சென்று உம்பர் தரத்தாருக்கும் சேர்வது யார் என்று சொல்கிறாங்க. அவருடைய பெயர் பறவை, தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெருமையுடையவர் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதையெல்லாம் கேட்டுக்கிறார். அப்படி கேட்டதுக்கு பிறகு பெருமானுடைய திருவடியை சென்று வணங்குகின்றார். அப்படி பெருமானுடைய திருவடிகளை சென்று வணங்கி பார்க்கின்ற பொழுது அந்த மனசில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆசை, அதற்கு பிறகு பறவையாரை மீண்டும் பார்க்கணும் என்று சொல்லி தேடி பார்க்கிறார். அதான் சொல்றார், செவ்வாய்வன் நகைக்கொடியை தேடுவார் ஆயினார் என்று சொல்லி எப்படி தேடினார் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் எண்ணறி சென்றது பெருமானுடைய திருவருளாக தான் கருதுகிறார். அந்த நிலையிலையும் கூட எப்படி தேடினார் அப்படின்னா, இறைவனுடைய திருவருள் என்னுடைய மனசை இது மாதிரி செய்து கொண்டு சென்று விட்டது என்று சொல்லி தேசின் மன்னியன் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் எண்ணறி சென்றது என்று சொல்லி அப்படி தேடுகின்றார். அதற்கு பிறகு எம்பிரான் அருள் எண்ணறி சென்றது உம்பர் நாயகர் தங்களல் அல்லது நம்புமார் அறியனை நடுக்குற சொல்கிறார். நம்பிகள் சொல்கிறாரு, சிவபெருமான் திருவடியை தவிர ஒன்றும் அறியாத என்னையே நடுக்கத்தில் ஆழ்த்திய அந்த திருவருள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உம்பர் நாயகர் தம்கடல் அல்லது நம்புமார் அறியனை நடுக்குற வம்பும் மால் செய்து வள்ளி என் கொள்கியன் எம்பிரானருள் எண்ணறி சென்றது என்று சொல்லி சிவபெருமானை தவிர யாரையுமே மனசில் நினைக்காத எனக்கு இந்த மாதிரி ஒரு நடுக்கத்தை கொடுத்து கொண்டு சென்றது அந்த திருவருள் என்ன என்று சொல்லி எம்பிரானருள் எண்ணறி சென்றது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாடலில் பந்தம் வீடு தரு பரமன்கழல் சிந்தை ஆர் அரவு முன்னும் என் சிந்தையை மால் செய்து என்னுடைய சிந்தையை பெருமான் திருப்படியே பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய என்னுடைய பெருமானை அப்படிப்பட்ட என்னுடைய சிந்தையில் என்னை மயக்கம் செய்து மானனவே விழித்து மான் போன்ற அந்த விழிகளை தந்த மான் போன்ற விழிகளை விழித்து கொண்டு சென்ற எந்த யாரருள் எண்ணறி சென்றது பெருமானுடைய திருவருள் எங்கே போச்சு என்று சொல்லி இறைவனுடைய திருவருளாகவே கருதி அப்படியே தேடுறார். 155 பாட்டு பார்த்துருக்குறோங்களா? அப்படி தேடிட்டு எங்கே போகிறாருன்னா, அங்கே திருவாரூரில் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடம்னா தேவாசிரியன் மண்டபம் இல்லைங்களா? அடியார் பெருமக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே தான் எல்லோரும் இருப்பாங்க. இந்திரன் பூமிசை இந்திரன் மற்றும் உள்ள பிரம்மன் எல்லா தேவர்களும் அங்கே காத்து கிடப்பாங்களாம். அதனாலேயே அதுக்கு பேர் தேவாசிரியன் என்று சொல்லி பெயர் காவரம் சொல்லுவாங்க. பூவால் திசை பூவால் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம் என்று சொல்லி அந்த இடத்த சேக்கிழார் பெருமான் நமக்கு எல்லா தேவர்களும் வீற்றிருக்கக்கூடியது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் தான். அதே மாதிரி எல்லா அடியார் பெருமக்கள் இருப்பதும் தேவாசிரிய மண்டபத்தில் தான்.
அடியார் தேவர்கள் அங்கே ஏன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அடியாருடைய திருவடிகளை வணங்குவதற்காக தேவர்கள் அங்கே வந்து இருக்கிறாங்களாம். அந்த சீவன் முக்த அடியார்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தேவர்கள் வந்து குழுமி இருக்கக்கூடிய இடம்தான் தேவாசிரியன் மண்டபம் என்று சொல்லுவது. அப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றார். என்று சாலவும் ஆற்றலர் என்னுயிர் நின்றது எங்கன நித்தில பொன்முலை மன்றல் வார்குழல் வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனை சேர்ந்தபின். இப்போ தேவாசிரியன் மண்டபத்துக்கு போயிடுறார். அதுக்கு பிறகு மீண்டும் அவருக்கு அதே சிந்தனையிலேயே இருக்கிறார். இப்படி அதே சிந்தனையில் இருக்கிறவருக்கு அங்கே இருக்கக்கூடிய பறவையாரை மீண்டும் யாருக்கிட்டையும் பேசாமல் அவர் மனசுக்குள்ளே என்னவெல்லாம் நினைக்கிறார் அப்படிங்கிறத இந்த 4-5 பாடல்களில் சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறார். இப்போ யாருன்னு கேட்டு தெரிஞ்சிட்டாரு. அவர் சிவபெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடியவர், தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெருமையுடையவர் என்று சொல்லி அடியார் சொல்லியாச்சு. அதனால் மீண்டும் அவர் மனசில் நினைக்கிறத சொல்கிறார். காவி நேர்வரும் கண்ணியை நன்னுவான் யாவரோடும் முறை இயம்பாது இருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்தேனும் போல்தேனில். அப்படின்னா காவி நேர்வரும் கண்ணியை நன்னுவான். காவி நேர்வரும் கண்ணியென கருங்குவலை மலரே நேராக எதிரே வருகின்றதோ என்று சொல்லத்தக்க கண்களையுடைய பறவையாரை பெறுவாராகிய நம்பிகள் ஒருவரிடமும் ஒரு பேச்சும் பேசாமல் அங்கு வீற்றிருந்து. அம்மாவுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா கருங்குவலை மலர் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி கருங்குவலை மலரே நேராக வந்தது போல் இருக்கக்கூடிய கண்களையுடைய பறவையாரை பெறக்கூடிய நம்பிக்கைன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி காவி நேர்வரும் கண்ணியை நன்னுவான். ஏன்னா இவர் தான் சேர போகிறார் பறவையாரோட, வேறு யாரும் இல்லை. ஏன்னா அதற்காகவே இந்த மண் உலகத்தில் அவதரித்து இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட அந்த பறவையாரை பெறுவாராகிய நம்பிகள் ஒருவரிடம் பேச்சும் பேசாமல் அங்கு வீற்றிருந்து, யாருக்கிட்டையும் பேசலை, அவர் பாட்டுக்கு அப்படியே பெருமானுடைய திருவடியை நினைக்கிறார். அவருக்கு மனசுக்குள்ளே அப்படி அந்த போய்கொண்டு அந்த எண்ணங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கிற பொழுது சொல்கிறார், ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர். ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் அப்படின்னார். அப்படின்னா ஆரூரை தமக்கு தலைநராக வைத்து ஆட்சி புரிவராக இறைவர். அப்படி பெருமான் அழகுடி இனிய பறவையை எனக்கு தந்து அதன் மூலம் எனது உயிரையும் எனக்கு தருவர் என்று சொல்லி கொண்டு இருக்கும். அப்படின்னா இப்போ அவருடைய உயிர் அவர்கிட்ட இல்லை. பறவையை கொடுக்கறது மட்டுமல்ல, பறவையை கொடுக்கறதுனால என்னுடைய உயிரையும் எனக்கு தந்து நல்குவர் என்று சொல்கிறாருங்க. அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்டு அயராவனம் என்று சொல்லி அப்பர் சாமியில் சொல்கிறார் இல்லையா. தேவலோகத்தை எல்லாம் ஆள்றதை விட்டு போட்டு இங்கே ஆரூர் பெருமான் இங்கே திருவாரூரில் இருக்கிறாராம். அவ்வளோ பெரியவர் அவர். அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்டு அயராவனம் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரூரை தமக்கு தலைநராக வைத்து ஆட்சி புரிவராக இறைவர் அழகுடைய இனிய பறவையை எனக்கு தந்து அதன் மூலம் எனது உயிரையும் எனக்கு தருவர் என்று அப்படி பேசி கொண்டிருக்கிறார். அவர் பாட்டுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிறார். அதான் இந்த திருப்பாடலில் அதான் சொல்கிறார். காவி நேர்வரும் கண்ணினர். கண்ணுக்கு பெண்களுடைய கண்ணுக்கு கயல் மீன்களை உண்மை சொல்லுவாங்க, மானினுடைய விழிகளை ஓமை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நீலமலர் என்று சொல்லக்கூடிய அந்த காவி நேர்வர் என்று அந்த நீலமலரை ஓமமாக சொல்லுவது இயல்பு. அப்படிப்பட்ட கண்களையுடையவள் என்று சொல்லி மானினம் பிழையோ என்று சொல்லி நமக்கு விற்குவலை பவளமலர் மதிபூத்த விரைக்குடியோ என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் கடைபிரலும் கெண்டை நெடுங்கண் வியப்ப உறவோனை பறவையாரும் கண்டார் என்று சொல்கிறார். ஆமாம், கெண்டை மீன் போன்ற அந்த அழகிய கண்களையுடைய பறவையார் நம்பிகளை பார்த்ததை பற்றி சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த காவி நேர்வரும் கண்ணியை தந்து என்னுடைய ஆவியையும் நல்குவர் என்று சொல்கிறார். ஆரூரை ஆண்டவர் என்று சொல்கிறார். பூவின் மங்கை அப்படின்னா அந்த பறவையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் பூ போன்ற இனிய பறவையார் என்று சொல்லி, மலர் போன்ற இனிய பறவையார் என்று சொல்கிறார். திருமகள் போன்ற பறவை என்று சொல்கிறார். பூவின் மங்கை என்றதனால் முன்னம் கையிலையில் பூங்கொய்யுங்கால் கண்ட கமலினியாரை என்று குறிப்புமாம். பூவின் மங்கைன்னு சொன்னதுக்கு இன்னொன்று என்ன, உமையம்மைக்கு மலர் பறிக்கின்ற பொழுது அந்த நந்தவனத்தில் தான் முதல் முறையாக பார்க்கிறார் இவர். அதனால் அதுவும் ஒரு காரணம், பூவின் மங்கை என்று சொல்லுவது என்று சொல்கிறார். அப்படி தனியாக இருந்து அவர் சிந்திச்சிட்ருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை வேட்டம் இன்னிடை இன்னமுதத்தினை
காட்டு வன்கடலை கடந்து என்பபோல் பூட்டு மேல்வரி தேரோன் கடல் புக. இப்போ சுந்தரர் தேடிட்டு இருக்கிறாராம். சூரியன் என்ன பண்ணானா, நான் கடலுக்கு அந்த பக்கம் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லி கடலில் போய் பூந்துட்டானா சூரியன். அப்படி ஒரு இயற்கையை வந்து சரீரத்துக்கு ஏற்றார் போல் சொல்லுவது சேக்கிழார் பெருமான் பல இடங்களில் சொல்கிறார். தேடிட்டு இருக்கிறார் இவர், எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அம்மா எங்கே போனாங்கன்னு. சூரியன் என்ன சொன்னானா, கடலுக்கு அந்த பக்கம் போய் நான் தேடிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லி சூரியன் போய் கடலில் பூந்துட்டானா சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்கிறார். பல இடங்கள்ல அந்த மாதிரி வருங்க. அதுலேயே ஒரு இடம் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பெருமானுக்கு நிவேதனமெல்லாம் செய்துட்ருப்பார். நல்ல அருமையான திருப்பாட்டு அது. அந்த பாடலில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அது நைவேத்தியம் ஊட்டிகிட்டே இருப்பார் சாமிக்கு. சூரியன் பார்த்தானா, நம்ம இருந்தோன்னா நல்ல நல்ல மிருகத்தினுடைய மாமிசமெல்லாம் காலத்தினாதருக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வேகமாக போய் மலையில் சாஞ்சிட்டானா. சேக்கிழார் பெருமாள் சொல்வார் அந்த பாட்டு, கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலுறு பதத்தில் காய்ச்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் சேக்கிழார் பெருமான். அருமையான பாட்டு. கொழு நல்ல சதைக்கரியாக எடுத்து கோளில் ஒவ்வொன்றா கோர்த்து அப்புறம் என்ன சொல்கிறார், அழலுறு பதத்தில் காட்சிம்பார். அந்த இடம் ரொம்ப அருமையான இடம். இன்றைக்கி இந்த லாங்குவேஜில் சொல்கிறதுனா சிம்மில் வச்சு வாட்டுறது, கறி தீஞ்சு போயிடக்கூடாது பாருங்கள். அப்போவே சொல்லியிருக்கார் சேக்கிழார் பெருமான், அழலுறு பதத்தில் காட்சி. அப்புறம் பள்ளினில் அதுக்கி நாவில் தின்னு பார்த்தாருன்னு சொன்னால் புராணம் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. கண்ணப்ப நாயனார் புராணத்தை அதுக்கி பார்த்தல் அப்படிங்கிறது புகையிலை அதக்கிற மாதிரி. பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி எப்படி படைப்பாராம், குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் பாருங்கள், இது நல்லா இருக்குண்டா, நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிடாது மாதிரி பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் அப்படின்னாரு. இப்படி தான் அவர் நிவேதனம் பண்ணினது. ஒவ்வொரு நாளும் அப்படி தான் நிவேதனம் பண்ணுறாரு. அதே மாதிரி கண்ணப்பநாயனார் புராணத்தில் இன்னொரு நுட்பம் என்னென்னா, ஒரே கறி அவர் தினசரி வச்சு படைக்கலைங்க. ஒரு நாளைக்கு வந்து பன்றிக்கறி, ஒரு நாள் மான் கறி, இப்படியெல்லாம் முயல் கறி, ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அமுதை வச்சு படைச்சிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அதெல்லாமே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ வர அடியார்களுக்கு நாம் வந்து ஒரே மாதிரி உணவு கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கறி வச்சு படைச்சிருக்கிறார். முன்னையனும் இனியது அப்படிம்பார். இன்னொன்று என்ன சொல்லுவார் தெரியுங்களா, அது கூட தேனும் அது கலந்தது தித்திக்கும் என மொழிந்தார் அப்படிம்பார். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி அமுது படைப்பார். ஒரு நாள் என்ன சொல்லுவார்னா, இதில் எல்லாம் தேன் கலந்துருக்குது சாமி, ஆனால் நல்லா தித்திப்பாக இருக்கும், சாப்பிடுங்க என்று சொல்லி பெருமானுக்கு வந்து அப்படியெல்லாம் படைச்சிட்டு இருக்கிற பொழுது தான் சூரியன் பார்த்தானா, சரி நம்ம வேகமாக போய் மலையில் தாழ்ந்துட்டோன்னா அவர் இன்னும் நிறையா நல்ல நல்ல கறியெல்லாம் சாமிக்கு படைப்பார்னு சொல்லி அந்த இடத்த எப்படி சொல்லுவார்னா, அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்திட்ட வேடர் மன்னனார் திருக்காலத்தி மன்னனாருக்கு இன்னமும் நல்லோன் வேண்டி எழுவரும் காதல் கொண்டு பன்னெடுங்கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படிம்பார். என்னமோ கண்ணப்ப நாயனாருக்காகவே சூரியன் ரொம்ப வேகமாக போய் மலையில் விழுந்த மாதிரி சொல்லுவார். இது மாதிரி பல இடங்கள் இருக்குதுங்க நமக்கு. அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் திருநெல்வாயில் அறத்துறையில் அவர் கொஞ்சம் பிள்ளை பெருசாகிடுச்சு. அப்பா சிவபாதகிருதியருக்கு வயசாகி போச்சு. நடந்து அவரை தூக்கிட்டு வர முடியல, தோளில் தானே தூக்கிட்டு வர்றார். அது வரைக்கும் முத்துப்பைய சிவிகை கிடையாது. தோளில் தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது கொஞ்சம் குழந்தையினுடைய எடை அதிகமாகிடுச்சு இல்லைங்களா, வயசும் ஆகி போச்சு அவருக்கு. கொஞ்சம் இறக்கி விடுறார். அப்படி இறக்கி விடுற பொழுது குழந்தை நடந்து வருது. நல்லா நடந்து வர பொழுது மதிய நேரம். அப்போ சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படிம்பார். பாண்டி நாட்டினுடைய சொல் வந்து பையன்னா மெதுவான்னு அர்த்தங்க. பாத தாமரை போன்ற திருவடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நொந்து தான் அந்த வெயிலில். அப்போ சூரியன் பார்த்தானா, வெய்ய கதிரோன் சென்று வீழ்கடல் வீழ்ந்தனன் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். குழந்தையினுடைய திருவடி நோகுதுன்னு சொல்லி வேகமாக போய் சூரியன் போய் கடலில் விழுந்துட்டானா. அது மாதிரி இங்கே என்ன அதே மாதிரி நம்பிகளுடைய திருமண கோலத்தை பார்க்குறதுக்கு அப்படி தானே. சூரியன் வந்து அந்த திருமணத்துக்கு அவர் குதிரையில் வருகின்ற பொழுது அந்த நாள் காலையில் ரொம்ப வேகமாக எந்திரிச்சு வந்தானா சூரியன். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயன் செய்தான் அப்படின்னு சொல்லி சேக்கிழார். இப்படி பல இடங்களில் வந்து இயற்கையை வந்து சரிதத்தோடு சேர்த்து சொல்லுவது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு கைவந்த கலைங்க. அதுதான் அவருடைய அந்த கவித்திறன் அப்படிங்கிறது. இங்கே சூரியன் போய் அந்த கடலில் விழுந்ததை வந்து சூரியனும் வந்து சுந்தரரோடு சேர்ந்து
பறவையாரை தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த பாட்டில். நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை அப்படின்னார். அப்படின்னா நல்ல புகழை நாட்டும் திருநாவலூராகிய நம்பிகளது மனம் விரும்பிய அந்த மின் போன்ற இடையினையுடைய பறவையாராகிய இனிய அமுதத்தை சொல்றார். கடலை கடந்து போய் காட்டுவேன் என்று சொல்வது போல வெவ்வேறாகி 7 நிற குதிரைகள் பூட்டிய தேறி வரும் சூரியன் மேல் கடலில் செல்ல என்று சொல்லி சூரியன் மறைஞ்சதை இப்போ மாலை நேரம் வந்துருச்சுங்க. மாலை நேரம் வந்தால் எப்பொழுதும் அந்த யாருக்குமே ஒரு மயக்கம் வரும் இல்லைங்களா, அந்த மாலை நேரத்தில் அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது அப்படிங்கிறத அடுத்த பாட்டிலையெல்லாம் சொல்ல போகிறார். இதில் விரிவுரையில் நாட்டும் நல்லிசை நாவலூரன் அப்படின்னார். நல்ல இசையை நாட்டும் திருநாவலூர் நம்பிகள் அப்படின்னா நல்ல பதிகங்களை எல்லாம் பாடக்கூடிய என்று சொல்கிறார். சிவபெருமானது புகழையும் அப்புறம் அடியார் புகழையும் உலகில் நிலவச் செய்வதற்கு அவதாரம் செய்தவர் இந்த நல்லிசை நாட்டும் நாவலூரன் என்று சொல்கிறாருங்க. அதாவது மற்றவங்கெல்லாம் பார்த்தா இறைவனுடைய பெருமைகளை பாடுவதற்காகவே இந்த நில உலகத்தில் அவதரித்தவர்கள் ஏனைய 3 பேர் இல்லையா, ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், அப்புறம் மணிவாசக பெருமான். ஆனால் இவர் மட்டும் எப்படின்னா 2 பேர்த்தினுடைய பெருமைகளையும் இந்த உலகத்தில் நிலவுவதற்காகவே அவதரித்தவர். இந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அதாவதுங்க அடியார் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவா இல்லாதிருந்த ஒரு காலகட்டத்தில் நம்பிகள் அவதரிக்கிறார். விரல்மண்ட நாயனார் புராணத்திலே அதை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட அப்படின்னார். ஆமாம், அப்போ சைவ நெறிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்குது. அது என்ன ஒழுக்கம்னா அடியார் வழிபாடு என்று சொல்லி அங்கே சொல்கிறாருங்க. ஞாலம் உய்ய உலகம் உய்ய நாம் எல்லாரும் உய்வடையும் பொருட்டாக, அப்புறம் சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வுறியார்தாம் அடியார் உடன்னாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி விரல்மண்ட நாயனார் கேட்கிறார் இல்லைங்களா. புறகுன்னு சொல்லுகின்ற பொழுது சாமி அங்கிருந்து சொன்னாராம், நான் அடியார் கூட தான் இருக்கேன் என்று சொல்லி ஆரூர் பெருமானே கூறியதாக சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். அடியாருடன் நாம் உளது அப்படின்னா அந்த ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார். அப்போ அடியாருடைய பெருமைகளை யார் முழுவதும் அறிய முடியும் அப்படின்னா யாராலே அறிய முடியாதுன்னு அர்த்தங்க. இதுக்கு சரிதத்தில் ஒரு பிரமாணம் சொல்லணும்னா எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் வருதுங்க. எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் செய்து கொண்ட அன்பு இருக்குது பாருங்க. அதாவது எரிபத்த நாயனார் மன்னனுடைய பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திடுறார். வந்து பார்த்தவருக்கு ஒரு மலுவோடு நிற்கிறாரு. சொன்னதை எப்படி சொன்னாங்கன்னா, எதிரி நாட்டுக்காரரு உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லித்தான் அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா திருவேடத்தோடு ஒருத்தர் கையில் மலு வச்சிருக்கிறார். அந்த இறந்து கிடக்கக்கூடிய யானைக்கு பக்கத்தில் நின்றுருக்கிறார். நின்ன உடனே அவர் மனசில் நினச்சாருங்களாமா, யார்கிட்டையும் கேட்கவே இல்லை, இன்னும் விசாரணைக்கே போகலை. பார்க்குறாரு, அவர் மலுவோடு நிற்கிறாரு. ஆனால் திருநீர் வச்சிருக்கிறாரு, உருத்தராட்சம் போட்டிருக்கிறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாருங்க, அதாவது கொலையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைபணி நன்றி கொள்ளார் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாரு. இவர் தான் கொண்டிருப்பார்னு தெரியும், ஆனால் தப்பு அவர் மேலே இருக்காது, யானை மேலேயும் நம்ம சைடு தான் தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் சரிதமெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்படி சரிதமெல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு அவர் போய் எரிபத்த நாயனார் சொல்கிறாரு, அதற்கு பிறகு இந்த யானை செய்த அபராதத்துக்கு இது போதாது, அதனுடைய உரிமையாளனாக இருக்கக்கூடிய என்னையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மலு அடியார்களை காப்பதற்காக, அந்த மலுவில் கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய கொலைவாளால் நீங்கள் என்னை கொல்லுங்கன்னு தன்னுடைய வாளை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட அரசனுக்கு நாம் தீங்கி நினைச்சோமே என்று சொல்லி அந்த வாளை வாங்குறவர் தன்னுடைய கழுத்தில் போட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் அன்பு பரிமாறி கொள்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது. அப்புறம் தான் சாமியே சொல்கிறாருங்க, என்ன அளவிலா பரிவால் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி. ஏன்னா அளவில்லாத அன்பு இருந்தாலும் துன்பம் வருமா, சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு. அப்படி அளவில்லாத அன்பினால் வந்த துன்பம் இதை தீர்ப்பதற்காக அந்த யானையை மலரை சிந்தும்படி நாம் செய்தோம் என்று சொல்லி பெருமானே அசரீரியை சொல்கிறார். அந்த இடத்துல சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எரிபத்த நாயனாருடைய அன்பு, அதே மாதிரி புகழ்ச்சோழருடைய அன்பு, இந்த 2 பேரத்தினுடைய அன்பையும் சிவபெருமானை தவிர யாராலையும் அளக்க முடியாது. மனசில் நினைச்சாலும் கூட அளக்க முடியாது. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும்
யார்? ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மைங்கிறது எரிபத்த நாயனார் இல்லையா? ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும். வளவனார்னா சோழருங்க. தன்னை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் அன்றி நீளுமி தொண்டின் நீர்மை யாரறிந்து அளக்க வல்லார் என்று நினைக்கலார் அளக்க வல்லார் அப்படின்னு சொன்னார். நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்னு சிவபெருமானால் மட்டும்தான் அடியார்களுடைய பெருமைகளை முழுவதுமாக சொல்ல முடியும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்கிறார். ஆமாம், ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும். அப்படின்னா தினசரி அடியார்களுக்கெல்லாம் படி அளந்துட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா சிவபெருமான். அவரை தவிர வேற யாரும் நினைக்கலார் அளக்க வல்லார் என்று சொல்லிட்டார். யாராலையும் முழுமையை அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அந்த இடத்தை அவ்வளவு அருமையாக சொல்வார். அது மாதிரி இங்கே நம்முடைய நம்பிகளுடைய ஒரு நிலையை பார்த்துட்டு கடல் அந்த சூரியனே சென்று கடலில் போய் தேடுவது போல நமக்கு இந்த பாடல் அமைய பெற்றிருக்கு. அருமையான திருப்பாடு. நல்லிசை நாட்டும் நாவலூரன். எல்லாத்துக்கும் ஒரு பெருமைன்னா நம்பிகளுக்கு என்ன பெருமைனா திருத்தொண்ட தொகை கொடுத்தது ஒரு பெருமைங்க. ஏன் பெருமலை குருமநாயனார் இவரை குருநாதரை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதுக்கு காரணம் சொல்கிறாருங்க. நல்ல அடியார்களெல்லாம் எப்பொழுதும் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை சொன்னது தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பெரிய யோகி. பெருமலை குறும்பர் பெரிய யோகி. மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகை மொழிந்த பாங்கால் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். ஏன் அவரை குருநாதரை ஒருத்தர் நம்ம குருநாதரை எடுத்துக்கிறோன்னா ஏன் அவரை குருநாதரை எடுத்துக்கிறோம்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது அவரை மட்டும் ஏன் நம்ம குருநாதரை எடுத்துக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது மாதிரி சுந்தரரை அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகை இயம்பிய காரணத்தினால் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி நமக்கு நம்பிகள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அடியாருடைய பெருமைகளை உலகறிய செய்தது ஒரு பெரிய ஒரு நிலை என்று சொல்லி அதே மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட நம்பிகளுக்காக நல்லிசையை நாட்டும் சிந்தை என்று சொல்கிறாருங்க. கடலை கடந்து அமுதத்தினை காட்டுவன் என்று சொல்லி, அதாவது அமுதம்னா மரணத்தை போக்கி உயிரை கொடுப்பது. அமுதமலை கடலுக்கு அப்புறம் உள்ளது என்றும் அது வந்தால் இறந்தாரும் உயிர் பெறுவர் என்றும் பெருநூல்கள் பேசும். அமுதமலை என்று சொல்லி கடலுக்கு அப்பால் இருக்குதான். அந்த மலை மட்டும் நமக்கு வந்ததுன்னா இறந்தவங்கெல்லாம் உயிர் பெற்றுவாங்க என்று சொல்லி அப்படியெல்லாம் ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கந்தபுராண ராமாயணத்தில் அது மாதிரி இருக்குதுங்க. அது மாதிரி சூரியன் இச்சமயம் நம்பிகளுக்கு தன்னாலான பணி செய்து அவரது அருளை பெற எண்ணினான் என்ற குறிப்பு பாருங்க. சூரியன் நம்பிகளுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி நம்பிகளுக்காக அது மாதிரி செய்தாராம். வானவர் தொண்டர்களுக்கு பின்னின்று பயன்பெறும் கூட்டத்தார் என்பது புராணம் பொந்த துணிவு என்று சொல்றாங்க. தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காம்புரு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் சொல்றார். அது மாதிரி இந்த ஆரூரை ஆண்டவர் ஆவி நல்குவர் என்று நம்பிகள் எண்ணிய பொழுதில் ஆவி நல்குதல் ஐந்தொழில் செய்யும் அந்த இறைவனால் அன்றி பிறரால் இயலாது. ஆமாம், உயிர் போன இது தொலைஞ்சு போன உயிரை மீண்டும் கொடுக்கறது அப்படின்னா சிவபெருமானை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. அதான் சொல்கிறார், அந்த இறைவனால் அன்றி பிறரால் இயலாது. ஆயினும் அதற்கு துணை செய்வோம் என்று சூரியன் கருதி கடல் பூக்கான் என்பர் காட்டுவன் கடலை கடந்து என்று சொல்கிறாருங்க. கைகாட்டு வான் போல கதிர்காட்டு எழும்போதில் என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் எல்லாம் இது மாதிரி பல இடங்கள் நமக்கு வருதுங்க. தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் நாவுக்கரசுடைய புராணத்தில், நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் அவர் கடலில் கட்டி கடலில் போட்டுறாங்க இல்லைங்களா? அப்படி கடலில் போடுகின்ற பொழுது அவர் அஞ்செழுத்தை சொல்லி மேலே வர்றார். அஞ்செழுத்தை சொல்லி மேலே வர்றார். அப்படி மேலே வருகின்ற பொழுது அப்போ சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறார்னா, அவரை கடலில் முழுகாமல் அப்படி தாங்கியது வருணன் செய்த தவம் அப்படிங்கிறார். வருணன் தானே கடல், வருணன் தான் கடலாக இருக்கிறது. வருணன் தவம் செஞ்சிருக்கணுமா, அதனால தான் நாவுக்கரசு பெருமான அப்படி தாங்கியது. ஆமாம், அதான் சொல்கிறார். இப்போ தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட அப்படியே தலை மேலே தாங்கினானா வருணன். அப்படி தலை மேலே தாங்குவதற்கு வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் என்று சொல்லி இப்படியெல்லாம் தேவர்களெல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு காத்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்றார். இப்படி வெள்ளானை சருக்கத்தை நம்பிகள் இந்திரன் மால்பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் வலம் செய்து எதிர்கொணர்க என்று வெள்ளையானையில் ஏற்றி கையிலைக்கு அழைத்து சென்றதும் என்ன சொல்றார் சாமி, நம்பி ஆரூரனை
உம்பர் யானை மீது உம்பர் வெள்ளை யானையின் மீது ஏற்றிக்கொண்டு வருக. சாமி வந்து தேவர்களுக்கெல்லாம் கட்டை போடுறாங்க. கட்டளை போட்டோன்னா அவங்க வந்து எப்படி நிற்கிறாங்கன்னா, ஏவல் அப்படின்னு சொல்லி நின்னாங்களா நம்பிகள்கிட்ட வந்து. யார் நின்னவங்க யார்? திருமால், பிரம்மா, இந்திரன் மற்றுமுள்ள தேவர்கள். அப்போ தேவர்களை விட உயர்ந்த நிலையில் நின்றவர்கள் நம்முடைய அடியார்கள். அதான் நம்ம சிந்திக்கும். நம்முடைய பரமாச்சாரியார்கள், நாயன்மார்கள் தேவர்களை விட பல மடங்கு உயர்ந்தவர்கள். ஏன்னா தேவர்களெல்லாம் வந்து பணி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருக்கணும். அதான் பெரிய அப்படி எல்லாரும் வந்து ஏவல் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம் கை கட்டி. அதற்கு பிறகு நம்பிகளை எடுத்து அப்படியே வெள்ளை யானையின் மீது ஏற்றி அவர் வந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கிறார். அப்போ தான் பாடிட்டு போகிறார், இந்திரன் மால் பிரமன் எழில் ஆர்மிகு தேவரெல்லாம் வந்ததிர் கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் உடைத்தான் மலை உத்தமனே. அந்த இடம் தான் நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த இடம் வந்து உபமன்ய முனிவருக்கு சாமி தெளிவுபடுத்தக்கூடிய இடங்க. அது உபமன்ய முனிவர் அந்த மேலே வரக்கூடிய சோதியை பார்த்து இது யாருன்னு அடியார்கள் எல்லாம் கேட்குறாங்க. அவருக்கும் தெரியாது. அவர் பெருமானுடைய திருவடியை நினைக்கிறாரு. நினைச்ச உடனே போகிறது சுந்தரன் சொல்லி சாமி உணர்த்துறார். அதுதான் அந்த இடத்துல வருதுங்க. அதாவது மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான். என்ன சொன்னாராம் சாமி? நம்ம சுந்தரர் வரார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பாருங்க, நம்ம சுந்தரன் இல்லைங்களா. நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனை. சொன்னது யாரு? சிவபெருமான். நந்தமர் நம்ம சுந்தரம் வரான் என்று சொல்லி இறைவனே சொல்லியதாக நமக்கு உபமன்ய முனிவர் சொல்கிறார். அது உபமன்ய முனிவருடைய கூற்று. ஆமாம், உபமன்ய முனிவருக்கே யாருன்னு தெரியல. அவர் மேலே எழுந்து நின்று வணங்கி அதற்கு பிறகு தான் அவருக்கு பெருமான் வந்து உணர்த்தி அதற்கு பிறகு சீடர்கள்ட்ட எல்லாம் சொல்கிறார், தம்பிரானை தன் உள்ளம் தளியவன் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன். அப்படின்னா நம்பிகளுடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்படி சொல்கிறார். அதே மாதிரி அந்த பதிகத்தில் வருது இல்லைங்களா, அலைகடல் ஆலரையன் அலர் கொண்டு முன் வந்திரைஞ்சி என்று சொல்லி நம்பிகளுடைய தேவாரத்தில் வருது. அப்படியே கடல் அரசனெல்லாம் வந்து மலர் கொண்டு அவரை வரவேற்று சென்றார்கள் என்று சொல்லி அந்த பதிகத்திலேயே சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட கடலை கடைந்து என்று பாடங்கொண்டு கடலை கடைந்து அமுதம் காட்டுவன் என்று பார்க்கடல் கடைந்து தேவர்கள் சொல்லுவது போல இது வந்து கடலை கடந்து காட்டுவன் என்று சொல்லி மேல்கடல் கடந்தால் கீழ்கடலில் தோற்றுவன் அதுவே உதயம் எனப்படும் என்று சொல்லி மறுநாள் பறவையார் மனம் நிகழ்தலின் கடல் கடந்து காட்டுவன் என்பது குறிப்பு. அடுத்த நாளே வந்து பறவையாருடைய திருமணம் வந்துடுது. அந்த திருமணத்துக்குள்ளே இன்னும் நிறைய அவருடைய மனநிலையை சேக்கிழார் பெருமான் பலவாறு சொல்லுவார். ஏழ்வரை தேரோனார், சூரியன் 7 குதிரைகள் பூட்டப்பெற்ற தேர். அதனால் வந்து விப்ஜியார்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வானத்தில் வந்து அந்த நிறமாலை தோன்றும் இல்லைங்களா, அது 7 வண்ணங்கள் கொண்டது. சூரியனுடைய 7 குதிரைகள் என்று சொல்லி நமக்கு புராணங்கள் எல்லாம் வரும். நம்ம 7 குதிரைகள் பூட்டப்பட்ட நீலம் முதல் சிவப்பு ஈராக உள்ள 7 நிலங்களின் சேர்க்கை என்று சொல்லி வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விப்ஜியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இவையே வானவில்லில் காணப்படக்கூடிய நிறங்கள் என்று சொல்லி கதிர்களாலே உலகில் போந்து ஒளி செய்கின்ற நாதலின் இது வந்து பரித்தேர் செல்வதாய் உரைத்து கூறுவது தமிழ்நூல் மரபு என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டு எய்து மென்பெடையோடிரை தேர்ந்துண்டு பொய்கையில் பகல் போக்கிய புள்ளினம் வைகு சேர்க்கைகன் மேற்செல வந்தது பையுள் மாலை தமியோர் பனிப்புற. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமான நேரம் என்னென்னா மாலை பொழுது அப்படிங்கிறார். நம்ம மாலை பொழுது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. எய்து மென்படையோடு இறை தேர்ந்துண்டு அப்படின்னார். அப்படின்னா பிரியாமல் தம்மோடு பொருந்திய மென்மைத்தன்மையுடைய பெட்டைகளுடன் கூடி பல இடத்தும் இறை தேடி உண்டு. அதாவது பறவைகள் எல்லாம் வந்து இறை தேடி உண்டு மாலை நேரத்தில் தன்னுடைய பெட்டைகளோடு சேர்ந்து கூட்டில் இருக்குமா, சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அப்படி பகல் காலத்தை உண்டு ஆட்டயர்ந்து இனிதாக கழித்த பறவை இனங்கள் தாம் ஒடுங்கும் கூடுகளை சென்று அடையும். அவர் சொல்கிறார், அந்த பறவைகளைப் போல தத்தம் துணையுடன் கூடி இணையாயின்றி. அப்படி பறவைகள் கூட போய் கூட்டில் சேரும். சாயந்தர நேரம் ஆயம்பேடை அடையும் சோலை அதுவோ திருவாரூர்னு சொல்லி அந்த மேலாடிமை பதிகத்தில் சொல்லுவார். அப்படின்னா மாலை நேரம் ஆயிடுச்சு சாமி, பறவைகள் கூட அதாவது அந்த கூட்டில் போய் பெட்டைகளோடு இருக்குது, நான் இப்படி தனியாக இருக்கிறேனே என்று சொல்லி அந்த பதிகத்தில் நம்பிகள் வந்து பெருமானுக்கு உணர்த்துறார். அது மாதிரி இங்கே வந்து இந்த மாலை நேரத்தில்
அப்படி பிரிந்து இருக்கக்கூடிய துயரத்தை நமக்கு பறவைகள் மூலமாக நமக்கு சொல்கிறார். தமியோர் பணிப்புற அப்பறவைகளைப் போல தத்தம் துணையுடன் கூடி இணையாயின்றி தனித்துள்ளார். இப்போ தனியாக இருக்கிறதுனால எப்படி இருக்கிறாராம்? நடுங்கவும். அதே மாதிரி பையுள் மாலை வந்தது பிரிந்தாருக்கு துன்பம் செய்யும் தன்மையுடைய மாலை போது வந்து இதெல்லாம் அகத்துறை வைத்து நமக்கு உரையாசிரியர் சொல்கிறார். பிரிந்தவர்களுக்கு மாலை பொழுது ரொம்ப துன்பமான காலமாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இந்த பாட்டில் இயற்கை என்று சொல்லக்கூடியதை வச்சு சொல்ல எய்தும் என்றமையாலே பறவை கூட்டம் தத்தம் பெடைகளோடு கூடி இறை தேர்ந்து வாழும் இயல்பினையும் மென்பேடை என்றதனால் அவற்றிலே பெட்டைகளுக்கு காட்டப்பெறும் அன்பின் இயல்பையும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த உரையாசிரியர் இங்கே சொல்கிறார். பொய்கையில் பகல் போக்கு என்றமையால் உணவு கிடைக்குமிடம் பொய்கை என்னும் பல்வேறு இக்காலத்து மக்கள் விரும்பி செல்வது போல வேணிற்கால இன்ப வாழ்க்கைக்குரியது பொய்கை என்னும் இயல்பினையும் என்று சொல்லியெல்லாம் பலவாறு உரை வந்ததுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பையுள் மாலை பிரிந்தார் என்பதன்றியே மாலையின் பொது இலக்கணம் இருள் தருவதாலும் பையுள் மாலை என்று சொல்லி மாலை நேர பொழுது இருளை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால பையுள் மாலை அப்படிங்கிறார். தமியோர் பணிப்புற அப்படின்னார். அப்படின்னா துணையுடன் கூடாமல் தனித்து வாழ்பவர் அவரவர் தனித்திருந்தாலும் தத்தம் துணையை பொருந்திய உள்ளத்தால் ஆதலும் அதுவே பணிப்புறுவதற்கு காரணமாதலும் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி பல இது சொல்கிறாருங்க. மாலை பொழுதை அப்படியெல்லாம் சொல்கிறார். இவ்வாறே வடமொழியிலும் பேரரசராசர் சபையில் கவி சூரியன் மேல் கடல் விழுந்தான் என அது கேட்டு ஒரு பெண் கவி பறவைகள் மரப்பொந்துகளில் அடைந்தன என்று இரண்டும் கேட்ட காளிதாச மகாகவி மதனன் தனித்த யுவதிகளிடம் செல்ல அடைவான் என்று சொல்லி காளிதாஸ் கூட இதை இந்த பறவைகள் சேர்வது இந்த மாலை நேரத்தை பற்றி பாடியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறாருங்க. இப்படி அடுத்த திருப்பாட்டு நம்பிகளுக்கு இந்த மாலை நேரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவருடைய மனத்தை வச்சு சொல்கிறாருங்க. அதாவது நமக்கு திருவைந்தெழுத்தரை நம்ம மறந்துட்டோம், திருவைந்தெழுத்தை மறந்தவங்களுடைய நெஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 3 ஓமை சொல்கிறார். அருமையான ஓமை. அதாவது விலை மாதர்களுடைய உள்ளம் எப்படி இருண்டு போய் இருக்குமோ அதே மாதிரி நிறைய வல்வினைகள் செய்தவங்களுடைய நெஞ்சு, அதுக்கு அடுத்தது அஞ்சலத்தை உணராத அறிவில்லாதவருடைய நெஞ்சு, இதுபோல் அந்த வானம் நீண்டு இருக்குது என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்போ மாலை நேரத்தில் நிலவு வருவதற்கு முன்பாக வானம் இருண்டு இருக்குதுங்க. அந்த இருண்டு இருக்கக்கூடிய வானத்துக்கு ஒரு 3 ஓமை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். அதில் அருமையான ஒரு ஓமை என்னென்னா, அஞ்செழுத்தை உணராதவங்களுடைய நெஞ்சு அது மாதிரி இருண்டு போயிருக்குமா. அதான் அந்த மாலை பொழுத சொல்கிறார். பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும் அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான். மாலை பொழுது இன்னும் நிலவு உதிக்கலை. அந்த நேரத்துக்கு ஒரு ஓமை சொல்கிறார் சேக்கிழ பெருமான். பஞ்சிலும் மெல்லிய பாதங்களுடைய பாவை போன்றாரது உள்ளமும் வஞ்சனை செய்யும் மாக்களுடைய வலிய வினையும் அரணுடைய திருவைந்தெழுத்தை எண்ணாத மடபோர்களது நெஞ்சும் போல நீண்ட பெரிய வானம் இருளடைந்தது. 3 ஓமை சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அதில் பாவையர் உள்ளம் அப்படின்னா பாவை போன்ற விலை மாதரை என்பர் என்று சொல்கிறார். விலை மாதருடைய உள்ள எப்படி இருக்கும்? ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் கவர வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்குமா. அது மாதிரி இந்த மாலை நேரத்தினுடைய அந்த இருள் அப்படி இருக்கு. பாவை போன்ற விலை மாதரை என்பர் பஞ்சின் மெல்லடி என்று சொல்கிறார். அதாவது விலை மாதர்களின் வஞ்சனை கோலத்தை காட்டியது. தம் ஆருயர் அரண்கை தீண்ட அலர்குல மாதர் போல என்ன குளமகளிர் இயல்பை வேறு வைத்து காட்டியதும் காண்க என்று சொல்கிறார். முதல் ஓமை அதுங்க. 2வது வஞ்சமாக்கள் தான் வல்வினையும் அப்படின்னாரு. வல்வினை மாக்கள் வஞ்சமும் முன் வினையின் பயனாகி வரும் வஞ்சம் மேன்மேலும் வினையை விளைத்தலால் வஞ்சமாக்கள் என்று சொல்கிறாருங்க. அப்படி வஞ்ச வல்வினைக்கு கருப்பொரு மனத்தடியார்கள் என்று சொல்லி அந்த வஞ்ச வல்வினை உடையவர்கள் எப்படி கருப்பொரு மனத்தடியார்கள், கருமையான உள்ளத்தை உடையவர்கள் என்று சொல்லி வஞ்சமுடைமையை சொல்கிறாரு. அதற்கடுத்தது அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் என்று சொல்கிறார். அரண் அப்படின்னா சிவபெருமானுக்கு அரண் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டுங்க. அரண்ய காரண பெயர் தான். ஆன்மாக்களுடைய பாசங்களை அரித்ததனால் அவனுக்கு பேர் அரண். அரண் என்னென்னா அரிப்பவன். எதை அரிப்பவன்? நம்முடைய பாசங்களை அரிக்கக்கூடியவன் சிவபெருமான்.
நமக்கு பாசம் நீங்கணும்னா யார்கிட்ட போகணும்? சிவபெருமான்கிட்ட தான் போகணும். அதாவது நமக்கு வந்து ரெண்டுங்க. அதாவது நம்முடைய ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய அந்த பாசமெல்லாம் நீங்கணும்னா பெருமானை வழிபாடு செய்யணும். சரி, பெருமானை வழிபாடு செஞ்சாவே போதுமா அப்படின்னா, அந்த வாசனா மலம் நீங்கணும்னா திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யணும். அடியார் திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யணும். இதுதான் நமக்கு வெள்ளாணை சருக்கத்தில் கடைசியாக சொல்லப்படுது. ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கின சிவபெருமான் வந்து ஏன் அந்த வாசனா மலத்தை மட்டும் நீக்க மாட்டாரா அப்படின்னா, வாசனா மலம் அடியார்களோடு இருந்தால் தான் நீங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நமக்கு சைவ சித்தாந்த 12ஆம் சூத்திரமும் சொல்லுதுங்க. மாலரணையம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லி நமக்கு சொல்லுது. அப்போ இந்த அரண் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஆன்மாக்களுடைய பாசங்களை அரிப்பவன், அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர், அஞ்செழுத்தை உணரப்பெறாத மடவோர் என்று சொல்லி சொல்லாருங்க. மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திரம் தன்னில் ஒன்றல்லாரையும் சாரலே என்று சொல்லி யமன் தூதருக்கு வந்து அப்பர் பெருமானிட்ட ஆணை. அஞ்செழுத்தை சொல்கிறவங்கிட்ட நீ வந்து போகக்கூடாது. யமனுக்கு வந்து நாவுக்கரசு பெருமானிட்ட ஆணை. அஞ்செழுத்தை யார் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீயே போகக்கூடாது. அப்போ அஞ்செழுத்து சொல்லக்கூடியவங்களுடைய காலம் வந்தாச்சுன்னா யார் வரணும்? சிவகணங்கள் தான் வந்து அழைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குதுங்க. அது சிவபூஜை செய்யக்கூடியவங்களை வந்து யமன் வந்து அருகில் வர முடியாது அப்படின்னு நமக்கு பேராசிரியர் ஐயா வகுப்பில் சொல்லுவாங்க. இந்த காலனை சம்ஹாரம் பண்ணார் இல்லைங்களா மார்க்கண்டேயருக்காக, அது ஏன் அப்படிங்கிறத ஐயாபுரியார் வகுப்பில் பலமுறை சொல்லியிருக்கிறாரு. சிவபூஜை செய்யக்கூடியவங்களுடைய நிலை வேறு, அவங்களையெல்லாம் காலன் போய் அணுகக்கூடாது. அப்போ சரி, காலம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா சிவகணங்கள் தான் போய் அழைத்து கொண்டு வரணுமா. சிவகணங்கள் அழைத்து கொண்டு எங்கே கொண்டு போகணும்? சிவலோகம் போகணும். மார்க்கண்டேயனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, காலன் செய்தது தர்மந்தான், ஆனாலும் கூட அவனுடைய தகுதிக்கு மேலே செய்தது தான் தப்பு. அவனுடைய தகுதிக்கு மேலே இருக்கிறான் யார்? மார்க்கண்டேயன். அதனால் பெருமானுடைய திருவடியில், இன்னொன்று பெருமானுடைய திருவடியில் போய் விழுந்த ஒருத்தனை கவருவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் காலனுக்கு கிடையாது. பெருமானுடைய திருவடியே சரணாக விழுந்தவர் அவர் மார்க்கண்டேயர் இல்லைங்களா. பெருமாள் பூஜை பண்ணினது மட்டுமல்ல, பூஜை பண்ணாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பூஜையும் பண்ணிக்குவாங்க, ஆனால் பெருமான் திருவடியில் நம்பிக்கை இல்லாத இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இறைவன் திருவடியை ரொம்ப இறுக பற்றி கொண்டவர் அவர் மார்க்கண்டேயர். அதனால தான் அது சொல்வார், ஐயா சொல்வார், அடிக்கடி அதை சொல்வார். யமன் தூதருக்கு அப்பர் பெருமானிட்ட ஆணை விதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி எழுத்து அறிவினுள்ளே உணரப் பெறுவதொன்றாதலின் உணரா அறிவில்லோர் என்று சொல்லி திருவைந்தெழுத்தை வந்து எப்படி நம்ம சொல்லணும்? உள்ள அறிவில் வச்சு உணரணும். அந்த அஞ்செழுத்தில் என்னென்னலாம் இருக்குது? இறைவன் இருக்கிறாரு, உமையம்மை இருக்கிறாங்க, ஆன்மாக இருக்குது, அதே மாதிரி நம்முடைய பாசங்கள் இருக்குது இல்லையா. திருவைந்தெழுத்தை ஒருத்தர் நமக்கு குருநாதர் உபதேசம் பண்ணியாச்சுன்னா நம்ம நினச்சிட்டுக்கிறோம் மந்திர உபதேசம் மட்டும்னு. சாத்திர தீட்சையும் அதுதான். ஏன்னா முப்பொருளும் அதில் வந்துடுது. அதனால் சாத்திர தீட்சைன்னு தனியாக ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குருநாதர் அதுலேயே வந்துடுது. ஆமாம், அந்த அதுலேயே பதி பசு பாசம் எல்லாமே வந்துடுது. அவன் சி சிவம், வா என்று சொல்லக்கூடியது அருள் சக்தி, யா என்று சொல்லுவது ஆன்மா, இந்த சி என்று சொல்வது சிவம், வா என்று சொல்வது அருள் சக்தி, யா என்று சொல்வது ஆன்மா, நா என்று சொல்வது திரோதான சக்தி, மா என்று சொல்லுவது ஆணவமலம். அப்புறம் அவ்வளோதான் குருநாதர் சொல்லுவார். அதை நம்ம வந்து சாத்திர ஆசிரியர்கிட்ட விரிவாக நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். குருநாதர் தீக்கை கொடுக்கின்ற பொழுது சாத்திர தீட்சையை நமக்கு கொடுத்துறாரு. அஞ்செழுத்தில் தான் நமக்கு சாத்திர தீக்கையே இருக்குது. அதனால் அது தனியாக சொல்லணுங்கிறது இல்லை. அதை நம்ம விரிவாக எங்கே கேட்டுக்கணும்? ஆசிரியர்கிட்ட வகுப்புகளில் வந்து நம்ம விரிவாக கேட்டுக்கணும், அவ்வளோதான். இப்படி இந்த இடத்துல வந்து அந்த அஞ்செழுத்தை உணராதவங்களோட நெஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இருண்ட வானத்தை போல இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ அஞ்செழுத்தை நம்ம உணரணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். பதிவிதி என்னும் அஞ்செழுத்து ஊனக்கண் பாசம் வரா பதிய ஞானக்கண்ணில் சிந்தை நாடி 9ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லைங்களா. அப்போ பதி விதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது கூட அது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, விதிப்படி நம்ம வந்து உபதேசம் வாங்கி சொல்லுவது சிறப்பு. குருநாதர் மூலமாக உபதேசம் வாங்கி சொல்லுகின்ற பொழுது அது வந்து மந்திரம். அதற்கு முன்பு என்னவாக இருந்தது? அது நாமமாக இருந்தது. அது ஒரு நாமமாக இருந்தது. எப்போ மந்திரமாகுது அப்படின்னா குருநாதர்கிட்ட உபதேசமாக வாங்குகின்ற பொழுது மந்திரமாகும். இப்படி நாயோட்டு, அதாவது திருமந்திரத்தில் அதை பற்றி நிறையா இருக்குதுங்க. நாயோட்டு மந்திரம் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. நமக்கு நாட்டு சிறப்பில் என்ன சொல்கிறார் சேக்கிழார் பெருமான்? ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் அப்படின்னாரு. சோழ நாட்டில் பிணிகளே கிடையாதான். பிணிகள் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அங்கே அஞ்செழுத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதனால் பிணிகள் வரலை அப்படிங்கிற.
ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லுவார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார். எங்கள் மாதிரத்தின் மற்றை மந்திர விதி வருமே அப்படின்னா வேறு எதுவும் வராதுன்னு அர்த்தங்க. மதுரை எம்பதியில் சொல்கிறார் இல்லையா சேக்கிழ பெருமான், அங்கே ஞானசம்பந்த பெருமான் உடன் இருந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் மதுரை எம்பதியில் அந்த மன்னன் இட்ட தீ மன்னனுக்கே சென்று சேர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது அங்கே இருந்தவங்க எல்லாரும் அஞ்செழுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் அங்கே அந்த தீ பற்றலை. அந்த தீ என்னாச்சு, மன்னனுக்கே பையவே சென்று பாண்டியர்க்காகவே இல்லைங்களா. அதுக்கு 7 காரணம் சொல்கிறார் சேக்கிழ பெருமான். நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய திருமாங்கல்யம் நிலைக்கணும்னு சொல்லி ஒன்று, இன்னொன்று அந்த கூன்பாண்டியன் மீண்டும் நின்றசீர் நெடுமாறனாக்கி அவருக்கு தீக்கை கொடுக்கணுங்கிறது ஒன்று, பாண்டி நாட்டில் சைவம் தலை தோங்குவது என்று சொல்லி இப்படி நிறைய காரணங்கள் அதுக்கு சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. ஒரே பாட்டில் எல்லா காரணமும் வரும். இப்படியெல்லாம் நமக்கு அஞ்செழுத்து அவ்வளவு முக்கிய. நாயோட்டு மந்திரம் என்று சொல்லி திருமூல தேவருடைய திருமந்திரத்தில் சி அப்படிங்கிறது ஒரே ஓரெழுத்து மந்திரம் தான், ஆனால் அதில் அஞ்செழுத்து அடக்கம். அதுக்கு பேர் நாயோட்டு மந்திரம் என்று சொல்லியெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. மூவர் முதலிகள் கருணையினும் பஞ்சாக்கர பதிகங்கள் மணிவாசக பெருமானார் ஆரம்பித்தது நமச்சிவாய என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்கிறாரு. இப்படி நமக்கு நமச்சிவாய பதிகம் பாடியது நம்முடைய மூவர் முதலிகளும் நமச்சிவாய பதிகம் பாடியிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். நாவுக்கரசு பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்முடைய கொடுமுடியில் பாடியிருக்கிறார். இப்படி நமக்கு நமச்சிவாய பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க என்று சொல்லி, அப்படி திருவாசகங்களில் பஞ்சாக்கரங்களை அருளினர் என்று சொல்லி சிவாய நம என்று சொல்லி அவருக்கு கிடைச்ச மந்திரம் என்னங்கிறதே நமக்கு வாதபுரடிகள் அங்கே சொல்கிறாருங்க. அவன் அதுவும் சொல்கிறாரு. அதே மாதிரி திருவடி தீக்கை கிடைச்சதையும் சொல்கிறார் இல்லையா. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அதாவது இறைவனே குருநாதராக திருவடி தீக்கை கொடுத்தது, மந்திர உபதேசம் செய்தது எல்லாமே வாதபுரடிகளுடைய வரலாற்றில் தான் நடந்தது. ஆமாம், அப்படி தான் 8ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லைங்களா. அது மாதிரி சிவபெருமானே குருநாதராக தீக்கை செய்து திருவடி தீக்கையும் கொடுத்தது வாதபுரடிகளுடைய வரலாற்றில் தான். தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமேங்கிற அந்த வாசகத்துக்கு பொருத்தமான ஒரு இது எதுன்னா வாதபுரடிகளுடைய வரலாறு இல்லை. திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டது, அதற்கு பிறகு அவர் திருவடி தீக்கை கொடுத்தது, மந்திர உபதேசம் செய்தது, இது எல்லாமே அங்கே நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு அவருக்கு அட்டமா சித்திகளும் அங்கே இதில் உத்தரகோச மங்கையில் கிடைக்கிது இல்லைங்களா. எல்லாமே வாதவருடிகளுக்கு இறைவனே செய்து வைக்கிறார். இருண்டது நீண்டவான், அப்படி தேரோன் கடல் புக மாலை வந்தது காலம் செல்ல நீண்டவான் இருண்டது என்று சொல்லி அப்படி நிலவு வரவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நமக்கு நம்முடைய பெரிய புராணத்தில் இப்படி சேக்கிழ பெருமான் வச்சு சொல்கிறாருங்க. பெரிய புராணமாகிய பெருங்காவியத்திற்கு நம்பிகள் தலைவராகவும் பல இடங்கள் அது சொல்லிகிட்டே வருவார் சேக்கிழ பெருமான். பின்னாடி வந்த புலவர்கள் பெரிய புராணத்துக்கு அப்படியெல்லாம் நாயகன் நாயகி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு சொல்ல விரும்பல நான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய சிவக்குணிய உரையில் இந்த காப்பியத்திற்கு நாயகன் சுந்தரர், நாயகியர் அப்படின்னா பறவையார் சங்கிலியார், அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி தலைவர்களாகவும் உள்ளார்கள். அவர்களிடையே நிகழும் அகப்பொருள் நிகழ்ச்சிகளையும் திருமணங்களையும் காவிய அங்கங்களாகிய இலக்கணம் பற்றி ஆசிரியர் இந்த 2 பாடல்களில் எடுத்துரைத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானது புராணத்திலே உமாவதி சிவாச்சாரிய பெருமான் அறிவித்துள்ள சிந்தாமணியின் சிற்றின்ப சுவையிலே சிக்குண்ட அனபாயருக்கு அடியார் சரிதங்களின் பெருமையை எடுத்து கூறியபின் அவர் விரும்பினபடி இந்த புராணம் பாடியருளி ஆசிரியர் தாமே அகப்பொருட்சுவைகளை இதில் விரவ வைத்தது என்ன என்று ஆசங்கி பார்க்க. அதாவது இந்த புராணம் வருகின்ற பொழுது நம்முடைய சேக்கிழார் பெருமான் அனபாய சக்கரவர்த்திகிட்ட போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சீவக சிந்தாமணி படிச்சிட்ருக்கிறீங்க, சீவக சிந்தாமணி சமண காப்பியம் உலகியல் இன்பங்களை சொல்லக்கூடியது, அதில் அருளியல் இல்லை அப்படின்னு அப்படி சொல்லி அவரை இந்த புராணத்துக்கு கொண்டு வரார். அரசனை நம்ம சைவத்துக்கு கொண்டு வரார். அப்படி இருக்கிற பொழுது அதே சிற்றின்ப சுவை இங்கே சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சிவக்குணிய உரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி ஆசங்கிப்போர்க்கு பெரும் காவிய அங்கங்களாகிய இலக்கணம் பற்றி தலைவன் தலைவியரிடத்து இந்நிகழ்ச்சிகளை ஓரோர் இடத்துக்கு குறித்ததே அன்றி மற்றில்லை. அப்படின்னா ஒரு காப்பியம் அப்படின்னா என்ன இருக்கணும்னா, அந்த நாட்டு சிறப்பு இருக்கணும், நகர சிறப்பு இருக்கணும், அப்புறம் இலக்கிய சுவை இருக்கணும்,
அப்புறம் காதல், வீரம் இதெல்லாமே இருக்கணும். இப்போ இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அது மாதிரி எல்லாம் வருதுங்க. அதாவது காதல் அப்படிங்கிறது வேறு எங்கேயும் நமக்கு சொல்லப்படலை. அது எப்படி சொல்லப்படுது? முன்பிறவியினுடைய தொடர்ச்சி, பண்டை விதி கடைக்கூட்ட அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இது அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சிற்றின்ப சுவை கொடுக்கக்கூடிய காவியம் இல்லை. இது முழுக்க முழுக்க அருளியல் சுவை கொடுக்கக்கூடியது என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவகுணியை சொல்கிறார். சிவமே மணக்கும் செய்யலெல்லாம் மகாவித்வா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறாரு. கடைசி சேக்கிழாருடைய பிள்ளைத்தமிழ் என்ன சொல்கிறாருங்க? சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்ங்கிற பாட்டில் சொல்கிறாருங்க. அவர் திருவாரூரை ஆதீனத்தில் இருந்தவர் இல்லையா? சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம்ங்கிற பாட்டில் என்ன சொல்கிறார்? சிவமே மணக்கும் செய்யல் எல்லாம் அப்படிங்கிறார். எந்த செயலை தொட்டாலும் அதில் சிவம் இருக்குமா? அதனால் இது நம்ம அந்த மாதிரியெல்லாம் கற்பனையே செய்து கூட பார்க்க முடியாது. எந்த இடத்த சொன்னாலும் கூட அதில் என்ன வருது? பெருமானுடைய திருவருள் தான் அங்கே முன்னாடி நிற்கிதுங்க. ஆமாம், எந்த யார் அருள் என்னறி சென்றது. அது காதல் உணர்வோட பறவையார் எங்கே போயிருப்பாங்கன்னு தேடினாலும் கூட அது எப்படி சொல்கிறாருங்க? சிவபெருமானுடைய திருவருளாக வந்தது எங்கே போயிடுச்சோ என்று சொல்லி. அதனால் அந்த மாதிரி நோக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு இறைவனுடைய திருவருளையே முன்பாக வைத்து நம்முடைய நம்பிகள் சொல்கிறார். இப்படி நம்பிகளுடைய மனசு இப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இதை பார்த்து நிலவு அந்த மாலை நேரத்தை தானே சொல்லிட்டு வர்றாரு. நிலவு வந்ததுக்கு மேலே வருதான். நிலவு மேலே வந்தது எப்படி இருக்குதுன்னா, சுந்தரருடைய நிலையை பார்த்து நிலவு சிரிக்குதான். வன்தொண்டர் பெருமானுடைய ஒரு ஆளுடைய தொண்டராக இருக்கக்கூடிய சுந்தரருக்கே இந்த நிலைமையா என்று சொல்லி நிலவு உதிக்கிறது அவருடைய நிலைமையை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால் இரு மருங்குலார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர் கங்குன் நங்கை முன் கொண்ட புன்முறுவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா. அப்படி சுந்தரருடைய நிலைமை பார்த்து நிலவு அப்படியே புன்முறுவல் செஞ்சுதான். இவரே இப்படியா அப்படின்னா யார் தான் பிழைக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். குற்றமற்ற சிந்தையுடையராகிய வன்தொண்டர் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தவறாக நினச்சிடக்கூடாதுன்னு சேக்கிழா பெருமான் ரொம்ப கவனமாக கொண்டு வர்றார் இந்த இடத்த. மறுவில் சிந்தை வன்தொண்டர் அப்படின்னார். குற்றமற்ற சிந்தையுடைய வன்தொண்டர். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம மனசில் வச்சுட்டே இருக்கணும். பண்டை விதி அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டே இருக்கணும். ஆமாம், மறுவில் சிந்தை வன்தொண்டர் அப்படின்னார். குற்றமற்ற சிந்தையுடையாராகிய வன்தொண்டரும் இவ்வாறு வருத்தம் உருவாரானால் இற்று விடுமோ என்று கூறும் தன்மையை தாய் துவல்கின்ற சிற்றடையுடைய பெண்களுக்கு தப்பி யாவர் பிழைக்க வல்லார்வலர் என்று சொல்லி இவரே இந்த மாதிரி துன்பப்படுகிறார்னா அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பெண்களுக்கு தப்பியவர் யார் பிழைக்க வல்லார் என்று சொல்லி கருத்தோடு சொல்லாருங்க. நம்பிகளுடைய திருமணம் மட்டும்தாங்க, அதாவது வேற ஒரு அடியாராக இருக்கிறத பார்த்து திருமணம் செஞ்சு கொண்டது நம்பிகளுடைய திருமணம் மட்டும்தான் பெரிய புராணத்தில், வேறு எங்கேயுமே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா பழைய விதி தான் காரணம். பண்டை விதின்னு இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி ஒற்றியூரில் சொல்லுகின்ற பொழுது விதியால் கண்ணுற்றார் அப்படின்பாருங்க. அதனால் வேறு எங்கேயுமே சாதி மாறி திருமணம் பெரிய புராணத்தில் இல்லை. குலம் பார்த்து குணம் பார்த்துங்கிறது தான் எல்லா பக்கம் இருக்குது. எந்த திருமணம் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, இந்த ரெண்டை மட்டும் விட்டுருங்க. பறவையார் சங்கிலியார் ரெண்டை மட்டும் விட்டுறணும். இது ரெண்டை மட்டும் விட்டுட்டு பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே குலம் குணம் ரெண்டையும் பார்த்துருக்குறாங்க. திலகவதியாருடைய திருமணம் அப்படி தான் வருது, குலம் பார்த்து குணம் பார்த்து. ஏயர்கோன் கலிக்காவனுடைய திருமணத்தை சொல்கிறார், ஒத்த குலம் மரபில் வந்தவர் அப்படின்னு சொல்கிறார். எந்த இடத்துலையுமே மாறலிங்க. அதுதான் நமக்கு பெரிய புராணம் காட்டக்கூடிய ஒரு நெறி. ஆமாம், மற்றபடி நமக்கு சூழ்நிலையின் காரணமாக அமையிறது அதெல்லாம் வேற. பெரிய புராணம் சேக்கிழா பெருமான் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா அந்த ரெண்டு திருமணத்தை தவிர அவர் எங்கேயும் சொல்லலை. அதுதான் அந்த காரைக்காலமையாருடைய திருமணமாகட்டு, மானக்கஞ்சர நாயனாருடைய மகளார் திருமணமாகட்டு எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்கு. வாசனையுடைய பூக்களை அணிந்த இரவு என்னும் பெண் முன்னே கொண்டதாகிய புன்சிரிப்பு தானே இது என்று காணும்படி வெள்ளிய இளம் சந்திரன் ஒளி வீசியது. அப்படி சந்திரன் பார்த்து சிரிக்கிறானா. வன்தொண்டரே இந்த இதில் இப்படி இருந்தால் சாதாரண மக்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொல்கிறார். முகிழ்த்தது இரவி ஒளி போமளவும் விளங்காதிருந்த சந்திரன் அவ்வொளி போய் மாலை இருண்டதும் இரவில் முன்பகுதியிலே ஒளி வீசி விளங்கிற்று என்று சொல்லி. முகிழ்த்தல்னா அலர்தல்,
அரும்பாய் இருந்தது விரிதல் போன்றதாதலின் முகிழ்த்தது என்று சொல்கிறாருங்க. இரவின் முற்பகுதியில் நிலவு இளவொளி வீசிற்று என்பது கருத்து என்று சொல்லி, நீட்டின் பேரொளி போன்றது நீள் நிலா என்று சொல்கிறார். திருநீற்றொளி போல நிலவு ஒளி இருந்தது என்று சொல்கிறார். முன் கொண்ட அப்படின்னா முன்பகுதியிலே இத்தோற்றம் முறுவதலால் முன் கொண்ட முறுவல் என்று சொல்கிறார். இவ்வாறு பிறரை எல்லும் நங்கையர் ஒருபுறமாய் மறைந்து சிரிப்பது போலன்றி வெளிப்பட முன்னே முறுவல் பூத்தனல் என்பதும் ஒரு குறிப்பு. மாதிரி இந்த நிகழ்வை பார்த்து ஒரு சில பெண்கள் ஒரு புறமாய் மறைந்து நின்று சிரிக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நிலவு அந்த நிலவு உதித்ததை வச்சு பெண்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்கிறாருங்க. ஆயின் அது முழு சிரிப்பாய் நிகழின் பெரியார்வால் அபச்சாரப்படுவோம் என்று அஞ்சினல் போல கொண்ட புன்முறுவல் என்று சொல்கிறார். வன் தொண்டர்னா இறைவன் விரும்பி வழியை ஆட்கொள்ளும் பெருமை பெற்ற இவரே இவ்வாறு வருந்துவாரானால் என்று சொல்கிறார். இரவிலே முற்பகுதியில் நிலா முகிழ்த்தல் உட்கருத்துடன் கொண்ட புன்முறுவல் போன்று இருந்தது என்று சொல்லி, மறுவில் உலகத்தில் இவ்வாறு வருந்தும் பிறருடன் ஒருங்கே வைத்து எண்ணத்தகாது என்பர் மறுவில் சிந்தை வன் தொண்டர் என்று சொல்லி, ஈசனார் அருளாலே முன்னை நியதியின்படி நிகழ்வதாதலின் குற்றமற்றவராயினார் என்பதும் இது ரொம்ப முக்கியங்க. ஈசனார் அருளாலே இறைவனுடைய திருவருளாலே முன்னை நியதியின்படி நிகழ்வதாதலின் இது குற்றமற்றவராயினார் நம்பிகள் பலவார். அதாவது அங்கங்கே நம்பிகளுக்கு அப்படியே அது சப்போர்ட்டிவாக தான் வருமா வழியே சரிதான், எந்த இடத்துலையும் தவறாக வராது. அப்படியெல்லாம் பார்த்ததுக்கு என்ன காரணம்னா அது முந்தை பிறவியினுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். ஏன்னா அவருக்கு பறவை நாச்சியார் திருவாரூர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது திருவாரூர் வர வரைக்கும் அவருக்கு தெரியாது. சாமி தில்லையில் அவர் அப்படியே லயித்து போயிடுறார் இல்லையா. 5 பேர் இருவும் கண்களே கொல்ல பாட்டு, அடுத்து தென்னிலா மலர்ந்த வேணியான் பாடல் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி விட்டா இவர் இங்கேயே இருந்துருவார் அப்படின்னு சொல்லி சாமி தான் பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அசரீரி அதை கேட்டுட்டு தான் இங்கே வர்றாரு. இங்கே அவர் வரவேற்று அவரை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறாரு. அது வரைக்குமே தெரியாது பறவை நாச்சியார்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியாது. அதற்கு பிறகு வழிபாடு செல்லுகின்ற பொழுது பார்க்கிறாரு. பார்த்த உடனேயே எல்லாத்தையும் பார்க்கிற பொழுது அவருக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு விருப்பம் வரல. எத்தனையோ பெண்களை பார்த்துருப்பார் இல்லைங்களா. ஆட்கொண்டதிலிருந்து வெண்ணெய்நல்லூர்லேருந்து அவர் திருவாரூர் வர வரைக்கும் யாரையுமே பார்த்துருக்க மாட்டாரா என்ன, எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பார். ஆனால் அந்த எண்ணம் வரலையே. அப்படி வராது இப்போ வந்ததுக்கு என்ன காரணம்னா பண்டை விதிங்கிறது, இன்னொன்று பெருமானுடைய திருவருள். அதனால் நம்பிகளை எந்த இடத்துலையும் நம்ம நம்மளோட சேர்த்து அவரை சிந்திக்கவே கூடாது, தப்பு. அப்படி நம்மளுடைய அறிவோடு சேர்த்து நம்பிகளுடைய அறிவை சிந்திச்சோன்னா நம்ம அபச்சாரம் செய்கிற மாதிரி, சிவ அபச்சாரம் செய்கிற மாதிரி ஆயிரும். அவர் பெரியவர் தான் இல்லைங்களா. கோட்புலியாருடைய மகளாரையெல்லாம் மகளாகத்தானே ஏற்றுக்கொண்டார். அவர் கொடுத்தது எப்படி தெரியுங்களா, மகளாவெல்லாம் கொடுக்கல, அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கொடுத்தார். அடிமைனா அந்த காலத்தில் மனைவிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்கிறாங்க புராணத்தில் இல்லையா. அவர் அடியாரை தான் கொடுத்தார். அது மாதிரி நமக்கு பல இடங்கள் நமக்கு நம்மளுடைய அந்த நெறிகள் கொஞ்சம் கூட பிறலாமல் இருக்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இருக்குது. அவங்க நம்மளுடைய அருளாளர்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நம்மளோட சேர்த்து நம்மளோட அறிவோடு சேர்த்து அவங்களோட நம்ம தொடர்புபடுத்தி பேசுவது ரொம்ப ரொம்ப குற்றம். அவங்க வேறு நிலையில் இருக்கிறாங்க, நம்ம வேறு நிலையில் இருக்கிறோம். நம்மெல்லாம் அசுத்த மாயில் இருக்கிறோங்க. நம்மளுடைய நிலை வேறு. நம்மளுடைய உடம்பு அசுத்தமாயனுடைய காரியப்பொருள். அவங்கெல்லாம் திருவருளே மேனியாக கொண்டவர்கள். அவங்கெல்லாம் இறைவனுடைய திருவருளே அவங்கெல்லாம் மேனியாக கொண்டவர்கள். அதனால் ஏன்னா நாவுக்கரசு பெருமான 7 நாள் சுண்ணாம்பு காலவாயில் வச்சு அந்த உடம்பு ஒன்றும் ஆகலை அப்படின்னா இந்த உடம்பு அந்த உடம்பு ஒன்றா? அப்படி அல்ல, அவர்களுடைய நிலை வேறு. அதுதான் நம்முடைய திருக்கழுட்டுப்படியார் சொல்லுதுங்க. பாலை நெய்தல் பாடியதும் பாம்புலிய பாடியதும் அந்த பாட்டில் திருக்கழுட்டுப்படியார் சொல்லுது. பாம்பு கடித்து இறந்த நாவுக்கரசு பெருமான் மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு. யார்? நம்முடைய நாவுக்கரசு பெருமான். முதலையுண்ட பாலகனை மீட்டு கொடுத்தார் சுந்தரர். எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த பூம்பாவை உயிர்ப்பித்து கொடுத்தார் ஞானசம்பந்த பெருமான். நீயும் போய் அது மாதிரி செஞ்சிடாத. திருக்கழுட்டுப்படியார் ஆசிரியர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவர் கரணங்கள் நம் கரணம் போல் அல்லாமைக்கான் அப்படின்ட்டார். அதான் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கருவிகரணங்கள் எப்படின்னா பதிகரணங்கள், நம்முடைய கருவிகரணங்கள் பசுகரணங்கள். நீயே அதே மாதிரி போய் ஒரு பாம்பு கடிச்சு உன்னை கொண்டு வந்து பக்கத்தால் போய் படுக்க வச்சுட்டு நான் பாடுறேன்னு சொல்லிட்டுலாம் அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதான் அவங்களுடைய கருவிகரணங்கள் வேறு, நம்மளுடைய நிலைப்பாடு வேறு.
அதனால் அவங்கெல்லாம் இதையெல்லாம் கடந்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள். அதனால் எந்த இடத்துலையுமே வந்து நாயன்மார்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி நான் அதே மாதிரி செய்கிறேன், அவங்கள மாதிரியே நான் செய்கிறேன் அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க பெருமானுடைய திருவருள் வியாபகத்தில் நின்றவர்கள். நம்ம உலகியல் நெறிகள் இருந்துகிட்ருக்குறோம், அதான் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். இவ்வாறு பிறரை எல்லும் நங்கையர் ஒருவருமாய் மறைந்து சிரிப்பது போல அந்த நிலவு இருந்தது என்று சொல்லி சொல்றார். நறுமலர் கங்குல் நங்கை, கங்குல் நங்கையாயின் மலர் சூடுமோ என்பாரை நோக்கி நரிய மலர் பலவும் சூடுவல் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மாலையிலே மலர்கள் அலர்வனை என்னும் இயல்பு குறித்து தன்மையன் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் அறந்தை செய்வார்க்கு அணுங்கித்தம் அருயிர் அரண்கை திண்ட மலர்குள மாதர் போல் பரந்த வெம்பகல் கொள்கி பனிமதி கரங்கள் தீண்ட அலர்ந்த கைரவம் அப்படின்னா அறந்தை செல்வார்க்கு அழுங்கி துன்பம் செய்யும் புள்ளற்கு வருந்தி தமது உயிரை காதலர் தம்மை தொட்டபோது மலர்ச்சி அடையும் குலநலம் படைத்த பெண்கள் போல எங்கும் பறந்து வெம்மை செய்யும் சூரியன் கதிர் கைகள் படும்போது மலராது வாடி குளிர்ந்த சந்திரனுடைய கதிர் கைகள் தீண்டிய போது ஆம்பல்கள் மலர்ந்தன. ஆம்பல் மலர்கள் வந்து இரவிலே மலரக்கூடிய மலர், சூரியனுடைய வெளிச்சத்தில் வராது, அது நிலவனுடைய ஒளியில் மட்டும் மலரக்கூடியது ஆம்பல் மலர் என்று சொல்லி இப்போ இரவு நேரம் வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குளமகளிர் மலர்ச்சி போல் ஆம்பல் மலர்களை சொல்கிறாருங்க. குளமலர்கள் மகளிர் வந்து எப்படி மலர்ந்திருப்பாங்களோ அது மாதிரி ஆம்பல் மலர்கள் வந்து மலர்ந்தது, நிலவனுடைய ஒளிபட்டு மலர்ந்தது என்று சொல்லி சொல்கிறார். கையிரவம் அப்படின்னா ஆம்பல் மலர்கள்னு அர்த்தங்க. இவை பகலில் குவிந்து இரவில் மலரும் இயல்பு கொண்ட பூக்கள். அன்று இரவு வந்து நிலா முகிழ்க்கவே ஆம்பல் மலர்ந்ததை இவ்வாறு குளமாதரின் ஓமான முகத்தால் ஆசிரியர் வந்து சொல்கிறாருங்க. ஆமாம், செய்வார்க்கு செய்வார் செய்யும் அறந்தை கற்கு என்று சொல்லி சொல்கிறார். தோற்றும் மண்ணுயிர்க்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற வண்டமெல்லாம் அறந்தன்னல் வெந்நீற்றின் பேரொளி போன்றது நீநிலா. இப்போ எப்படி இருக்குன்னா நிலவு திருநீற்றினுடைய பேரொளி போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தோற்றும் மண்ணுயிர்க்கெல்லாம் தூய்மையே சாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகில் பிறக்குமாறு இறைவன் காட்டும் உயிர்களுக்கெல்லாம் தூய்மையையும் பலராலும் எடுத்து சொல்லப்பெறும் இன்பத்தையும் குளிர்ச்சியையும் கொடுத்து செல்வதே அன்றி பிற எல்லா அண்டங்களிலும் சென்று பரவி நிலவுகின்ற என்ன சொல்ற பெருமையுடைய இறைவனது திருநீற்றனது வெள்ளிய பெரிய ஒளி போன்று நீண்ட ஒளிவிடும் நிலவும் விளங்கலாயிற்று. அப்படி அந்த திருநீற்றினுடைய ஒளிக்கு நிலவனுடைய ஒளியை வந்து இங்கே ஓமையாக சொல்கிறார். நிலான் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து என்று சொல்லி நம்பிகளிடது சிவக்கண்ணுக்கு நிலவின் ஒளி சிவ ஒளி வீசும் திருநீற்றை நினைவு கூர்விக்கும் மாதலின் இங்கு திருநீற்றொளியினை ஓமை செய்தார். நம்பிகளுக்கு வந்து அது எப்படி தெரியுதுப்பா? திருநீற்று ஒளி போல. ஞான சம்பந்த பெருமானுக்கு அந்த முத்து சிவை எப்படி தெரிஞ்சது? வெந்நீற்று ஒளி போன்று என்று சொல்கிறார். ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகில். சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார், முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார், மீது தாழ்ந்து வெந்நீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம். அருமையான இடங்க. அதாவது உலகலாம் 15 இடத்துல வருது பெரிய புராணத்தில். அந்த 15 இடத்துல வந்தாலும் முதல்ல வர்றது சரித ஆரம்ப உலகலாம், இடையில வர்றது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் கடைசி இடையில வரக்கூடிய இடமா சொல்லுவது இதுதாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தை தான் இடையில வர்றதுக்கு சொல்லுவாங்க. அது எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த முத்து சிவிகை அவருக்கு ஆதியார் அருளாதலின் அப்படின்னார். பெருமானுடைய திருவருளை போல தெரிஞ்சுதான். பெருமானுடைய திருவருளை போல தெரிஞ்சோன்னு என்ன பண்ணார்? அப்படி சுற்றி வந்தார், அப்படி வளமாக வந்தார். அந்த திருநீற்று ஒளி போல அந்த முத்து சிவிகை எப்படி தெரிஞ்சிருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்று ஒளி போல தெரிஞ்சிருக்கு. அதான் எதாக இருந்தாலும் அவங்க அருளாளர்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா பெருமானுடைய திருவருளாகத்தான். அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார் இல்லைங்களா? நம்முடைய குங்குளி கலைநாயனாருடைய புராணத்தில் அம்மா என்ன சொன்னாங்க? இதெல்லாம் எப்படி வந்தது? வெள்ளொத்த நுதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்ன? அம்மா சொன்னாங்க அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்ததென்றார் அப்படின்னு. அப்போ அருளாளர்களுக்கு எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா பெருமானுடைய திருவருளாகவே தெரியும். பரவீனாச்சாரி எப்படியெல்லாம் பார்த்தாரு? இதில் ஏதாவது ஒரு விரசம் இருக்கா சொல்லுங்கள்? என்ன காதல் உணர்வோடு பார்க்கின்ற பொழுது கூட இறைவனுடைய திருவருளாகத்தான் கருதி பார்த்துருக்கிறாரு இல்லைங்களா? எந்த யாரருள் என்னறி சேர்ந்ததே
இதே மாதிரி தான் பெருமானுடைய திருவருளாகவே தான் பார்க்கிறார். அதனால் அது நம்முடைய அருளாளர்கள் எப்பொழுதும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. திருஞான சம்பந்த பெருந்தகையார் திருநெல்வாயில் அறத்துறையில் முத்துசிவிகை பெற்றபோது அதுதான் சொல்றார். சோது முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி நாவுக்கரசு நாயனாரது வரவு கேட்டு அடியார்களுடன் எதிர்கொண்ட போது 2வது சந்திப்புங்க இது. திருப்புகலூருக்கு பக்கத்தில் ஞானசம்பந்த பெருமான் திருக்கூட்டத்தோடு வந்துட்டுருக்கிறார். நாவுக்கரசு பெருமானும் திருக்கூட்டத்தோடு போயிட்டுருக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் வணங்கிக்கிறாங்க. இந்த திருக்கூட்டம் வணங்குது, அந்த திருக்கூட்டம் வணங்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா 2 பார்க்கடல் ஒன்று சேர்ந்தது போல் இருக்குதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே. சேக்கிழார் பெருமான் ஒரு ஓமை சொல்றார் பாருங்க. எல்லாரும் திருநீர் பூசியிருந்தாங்க. அப்படி திருநீர் பூசிய 2 கூட்டங்களும் ஒன்று சேர்ந்த பொழுது 2 பார்க்கடல்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்ததுன்னு சொல்லி அது 2வது சந்திப்பில் சொல்லுவார். 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்வார். இங்கு நிலவு நீற்றை நினைவு கூர்வித்தபடி அங்கு நீர் நிலவை அதாவது இங்கு நிலவு திருநீற்றை நினைவு கூறியது, அங்கே நீர் நிலவை நினைவு கூர்ந்தது என்று சொல்லி அப்படி எதை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அருளோடு தான் பார்ப்பாங்க நம்முடைய ஞானியர்கள். அதான் இங்கே சொல்கிறார். அப்படி பரந்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்றும் பெரியாரது சிவக்கண்ணுக்கு எல்லாம் சிவமயமாகவே காணும். அதான் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி இல்லையா. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். சிவஞான சித்தியார் சொல்லுது இல்லைங்களா. அது எந்த நிலைனா சிவன் முக்தர்களுக்கு சொல்கிறார். சிவன் முக்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு சிவமே தான் தெரியும். பறவை நாச்சியாரை பார்த்து சுந்தரருக்கு என்ன தெரிஞ்சது, கடைசியாக சிவன் தான் தெரிஞ்சது. அது மாதிரி பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். உலகப் பொருள் எதுவும் அவங்க கண்ணுக்கு தெரியாது. எதை பார்த்தாலும் சிவமாகவே பார்க்கக்கூடியவர்கள் அந்த பத்தராய் பணிவார் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார். நிலா தோற்றும் மண் உயிர்களுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் என்று சொல்கிறார். ஆமாம், நிலாவானது தோற்றம் பெறும் உயிர்களின் உடம்புக்கு அளிக்கும் இயல்பை திருநீற்றானது உயிர்களுக்கு அளிப்பது என்று சொல்லி நிலா தோற்றம் பெறும் உடம்புகளுக்கு தூய்மை இன்பம் தன்மை தந்து வளர்க்கும் என்பென்று சொல்லி சொல்லாருங்க. அப்படின்னா அதாவது சூரியன் உயிர் தங்குவதற்குரிய வெப்பம் கொடுப்பன, சந்திரன் உடம்பு வளர்ச்சிக்குரிய தன்மையையும் பிறவும் தருவன என்பது உலக நூல் துணிவு. சைவர்க்கு விதித்த மனச்சடங்குகளில் முளை சாத்துதலாகிய சடங்கில் சந்திரனுக்குரிய பகுதிகளே சிவ ஆகமங்களில் கூறப்படுதல் காண்க என்று சொல்லி சிவ ஆகமங்களில் இந்த அங்குரார்ப்பணம் சொல்லணும் இல்லைங்களா, இந்த முளை சாற்றுவது அந்த சடங்குக்கு சந்திரனுக்குரிய பகுதிகளைத்தான் சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி ஆசிரியர் நமக்கு சொல்கிறாருங்க. நீர் அப்படின்னா உயிருக்கு தூய்மை தருதல், கட்டிய பாசத்தினின்றும் நீங்குதல் என்று சொல்லி சொல்லார். இன்பம் தருதலாது பிறப்பிறப்புகளால் வரும் துன்பம் நீக்கி பேரின்பம் தருதல் என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், அண்ணல் வெந்நீர் அண்ணல் பூசும் திருவெந்நீர் என்று சொல்லி பெருமான் பூசக்கூடிய திருவெந்நீரில் பூசுவது வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் இப்படியெல்லாம் நிறைய வெந்த சாம்பல் விரையன பூசிய திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப. அப்போ திருநீர் யாருடையது? சிவபெருமானுடையது. சிவபெருமானுடைய தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணர்வு நேசத்தார்வால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி சிவஞான போதம் சொல்லுது. அதாவது திருநீர் அப்படிங்கிறது பெருமானுடைய உருவம் அப்படிங்கிறாரு யார், மெய்கண்டார் சொல்கிறார். அப்போ திருநீர் எதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக பெருமான் தனது உருவத்தை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிவஞான போதம் சொல்லுது. இப்படி திருவாளன் திருநீர் சேக்கிழார் பெருமான் சொல்ல திருவாளன் திருநீர். திருவாளன்னா யார்? சிவபெருமான். திருவாளன்கிற சொல்லு சிவபெருமானுக்கு மட்டும்தாங்க. முக்தி திருவை ஆள்பவன் அர்த்தம். ஆனால் நம்பிகளுக்கு 2 இடத்துல சொல்கிறார், வேறு எந்த அடியாரையும் சொல்கிறதில்ல. திருவாளன்கிற சொல் பெரிய புராணத்தில் 6 இடங்களில் வருது. 6 இடங்களில் வர்றதில் 4 இடம் சாமியைத்தான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருது, ஆனாய நாயனார் புராணத்தில் வருது, அதே மாதிரி நாவுக்கரசருடைய புராணத்தில் வருது. ஆனால் சுந்தரரை மட்டும் 2 இடத்துல திருவாளன்கிறார். தேசமுய்ய நேசம் நிறைந்த பாட்டில் சொல்கிறார் இல்லைங்களா, தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமின் பணித்த திருவாளன். அதே மாதிரி அவினாசியில் உயிரளித்த திருவாளன் இல்லையா. அந்த 2 இடத்துல சுந்தரரை மட்டும்தான் சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானை கூட சொல்கிறதில்ல, நாவுக்கரசு பெருமானை சொல்கிறதில்ல. சேக்கிழார் பெருமான் சுந்தரரை மட்டும்தான் திருவாளன்கிறார். அதுக்கு உரையாசிரியர் என்ன உரை எழுதுகிறாருன்னா முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னாரு.
சாமியை வணங்கினா எப்படி நமக்கு முக்தி கிடைக்குமோ அதே மாதிரி இவங்களை வணங்கினாலும், சொல்லாத போனாலும் கூட அவங்கள வணங்கினா நமக்கு முக்தி கிடைக்கும். யார்? ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் வணங்கினாலும் முக்தி கிடைக்கும். ஆனால் நம்பிகளை வணங்கினா கண்டிப்பாக அவருக்கு பேரே திருவாளன் என்று சொல்லி சொல்லிப்பார். பிரமாணம் சொல்கிறார், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியாக நம்பி ஆரோர் சொல்லிட்டார். ஆமாம், அதனால் அது நம்பிகளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. திருவாளன் திருநீர் அப்படின்னு சொல்லி சொன்னார். திருவலர் நீர் கொண்டு திருக்கையால் தடவை, ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் திருவலர் நீர் கொண்டு திருக்கையால் தடவை எங்கே? மதுரை எம்பதியில் பாண்டிய மன்னனுக்கு. ஆமாம், பாண்டிய மன்னனுக்கு நீர் கொடுத்தது தான் சைவ சமயத்தினுடைய பெரிய ஆக்கமே அதுதானுங்க. தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் என்றார், முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து கொண்டான், மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார், துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார்னார் சேக்கிழ பெருமான். 2 பேர் தான் திருநீர் பூசியிருந்தாங்க மதுரையில், குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும். கடைசியாக ஞானசம்பந்த பெருமான் போய் என்னாச்சு, மதுரை நகரமே முழுக்க, பாண்டி நாடே முழுக்க திருநீற்று வழியாக மாற்றிய பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. அது யார்? ஞானசம்பந்த பெருமான் இங்கிருந்து புறப்படுற போது என்ன சொல்கிறாரு? திருமறை காட்டில் தான் புறப்படுறார். திருமறை காட்டில் புறப்படுற பொழுது நாவுக்கரசு பெருமான் செல்ல இசையேன் அப்படிங்கிறார். நாளும் கோலும் சரியில்லை, சமணர்கள் ரொம்ப வன்மையுடையவர்கள், செல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உரிமையோடு சொல்கிறார் நாவுக்கரசு பெருமான். அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா சொன்னார், பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்தனையாது. சிவபெருமான் திருவடி வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த துன்பம் வராது உறுதியாக சொல்கிறாரு. யார்? ஞானசம்பந்த பெருமான். அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார், பாண்டி நாட்டில் மதுரையில் 2 பேர் திருநீர் பூசியிருக்காங்க, அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், வேறு ஒன்றும் செய்யலை, உங்களுடைய ஆணை என்று சொல்லி பெரியவர்கிட்ட ஆணையை வாங்கிட்டு போது அந்த குழந்தை, எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையேன், அங்கு தீங்கு பொறி அமணர் செயல் அழிவித்து சைவம் பாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்யேன் ஆணை உமது அப்படின்ட்டு போனார். அப்போ தான் வேயிறு தோழி பங்கன் பாடி முடிச்சிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஆணை உமதே ஆணை நமதே ஆணை நமதேன்னு பாடி முடிச்சிருக்காரு. ஆணை நமதேன்னு பாடி முடித்த ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமான் ஆணை உமதேன்ட்டு போகிறார். அப்போ நாவுக்கரசர் பேர் மேலே நான் ஞானசம்பந்த பிள்ளையார் எவ்வளவு அன்பு வச்சுருந்துருப்பார் நம்ம சிந்திக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமணர்களுடைய நிழல் கூட இந்த குழந்தை மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவன் அவ்வளவு மோசமானவர்கள், அது அனுபவித்தவர் நாவுக்கரசு பெருமான் இல்லையா, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் வென்று விடுவார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் ஏன் வேண்டாங்கிறாருன்னா, அந்த பாவிகளுடைய நிழல் இவர் மேலே படக்கூடாது, அதுதான் அவரோட நினைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசர். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, 2 பேர் திருநீர் பூசியிருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாரன்னு சொல்லிட்டு போகிறார். திருநீர் பூசினா அவ்வளவு சிறப்புங்க. ஆமாம், திருநீர் பூசுறவங்களுக்கு என்றைக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் வருது இல்லையா, சிறுத்தொண்ட நாயனார் வந்தவர் என்ன சொல்கிறாரு, உடனுன்னா அந்த இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது, பரிமாறியாச்சு, எல்லாம் போட்டாச்சு, நான் தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை, கூட யாராவது ஒரு அடியார் வேணும்னு கேட்குறாரு. இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது, ஈசனடியார் பாங்கு நின்றாரை அலையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வந்தவர் பெருமான் தானே வராரு. அதுக்கு அவர் எல்லா பக்கம் போய் தேடிட்டு வந்து இகத்தும் அந்த என்ன சொல்கிறாரு, இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்தில் யானும் திருநீடு இருவாரை கண்டு இடுவேன்னார். சிறுத்தொண்ட நாயனார் சொல்றார், சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன்னாரு. சாமி என்ன சொன்னார் தெரியுங்களா, உம்மை போல நீரிட்டார் யானுரல் உண்பீர். உட்கார் பக்கத்தால், முதல்ல உன்ன மாதிரி திருநீர் வச்சவங்க இந்த உலகத்தில் உண்டா, உம்மை போல நீரிட்டார் யாருலர் உண்பீர் அப்படின்னாரு. உட்கார்ந்தாரு. வர திருநீர் வச்சதுனால சாமிக்கிட்ட சரிக்கு சரி உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு சாமி கொடுத்தார். திருநீர் வச்சது தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் சாமி அதானே சொல்கிறார், உம்மை போல நீரிட்டார் யாருலர் உண்பீர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட்றதுக்கு கை வச்சார், கையை பிடிச்சிட்டார். 6 திங்கள் கழித்து உண்போம், உண்ணும் அளவும் தாளாது சோறு 4 உண்பீர். 6 மாதத்துக்கு ஒருக்க சாப்பிட்ற ஆள் நானே உன்னை கையை வைக்காது இருக்கிறேன், நான் எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கே தெரியாது, தினசரி சோறுதுங்கிற நீயே உனக்கு என்ன அவசரம், ஏன்னா சாப்பிட்டாச்சுன்னா உறுப்பு போயிடும் இல்லையா, குழந்தையினுடைய உறுப்பு முழுசும் வரணும் இல்லை, அதனால் கையை பிடிச்சிட்டாரான் என்று. இப்படியெல்லாம் நமக்கு திருநீர் வச்சா அவ்வளோ ஒரு பெருமை. திருநீர் வைக்கிறது தான் நமக்கு. ஆமாம், நமக்கு இப்போ இதில் இப்போ அப்பர்சாமி புராணத்தில் வருங்க, நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சிதான் அப்படின்னார். அப்படின்னா திருநீர் அணிஞ்சு அகையிறல் போகுமா, அப்புறம் சூரியன் வந்தால் புறையிறல் போகும். நீரணிந்தார் அகத்திரளும்
நிறையங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சிதனில் அப்படின்னு சொல்லி அவர் வந்த நேரம் அது. நாவுக்கரசு பெருமான் திருவதிகை வந்த நேரம், வந்து சேர்ந்த நேரத்தை அப்படி சொல்கிறார் சேக்கிழ பெருமான் என்று சொல்லி, இது மாதிரி நமக்கு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி திருநீர் அந்த நிலவு உதித்தது நம்பிகளுக்கு எப்படி தெரியுது, அப்படி திருநீர் அப்படி பரவி அந்த காட்சி திருநீற்று ஒளி போல அந்த இடம் தெரியுது என்று சொல்லி, இந்த அளவுக்கு நம்ம வந்து நின்ற பேரொளி என்று சொல்லி, நீற்றின் பேரொளி என்று சொல்லி, திருநீற்றினுடைய அந்த ஒரு இனிய பெரிய சிவ ஒளி என்று சொல்லி சொல்கிறார். வெந்த சாம்பல் விரை என்பது வெந்த சாம்பல் விரை என்பதும் தமது அந்தமில்லொளி அல்லா ஒளியெல்லாம் வந்து வெந்தர மற்ற பொடியணி சந்தமாக கொண்ட வண்ணம் என்று சொல்லி திருஞான சம்பந்த நாயனருடைய புராணத்திலே வருது. எல்லா ஒளிகளும் மங்கிய காலத்தும் நின்று ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாய் என்று சொல்லி அந்த வேறொரு புராணத்தில் வருவது போல நீற்றின் பேரொளி எல்லா ஒளிகளும் மங்கிய காலத்திலையும் பிரகாசமாக இருக்கக்கூடிய திருநீற்று ஒளி. அந்த திருநீர் தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 மாத குழந்தையாக இருக்கிற பொழுது பெரியவங்கெல்லாம் பூசினாங்க. வேறு எந்த ஒரு காப்பும் செய்யலையாம். அவர் புராணத்தில் தான் தெளிவாக சொல்கிறார் சேக்கிழ பெருமான், ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு நீரு வேறுபல காப்புமிகை என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தார் என்று சொல்லி திருநீற்று காப்பு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு விட்டாங்க, வேறு எதுவுமே இடலை. அப்படி குழந்தைகளை நம்ம பேணி காக்கணுங்க. திருநீர் வச்சாவே போதும், எந்த ஒரு தீய சக்திகளும் நமக்கு வராது. அது அட்சரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படின்னா பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு என்னென்னா திருநீற்று காப்பு தாங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் வந்து இன்று 162 பாடல் பார்த்துருக்கோம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.